ஸோ பிக் பாஸ் லைவ்ல அர்ச்சனாவோட என்ட்ரி, ஈரோடு மகேஷோட என்ட்ரி லைவ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் நிறைய சம்பவங்கள், ஸ்பாட் ஆன் அனலைசஸ் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ஏகப்பட்ட இன்புட்டும் அருணும் கொடுத்துட்டாங்க. மற்ற ஹவுஸ் மேட்சுக்கும் அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்றது பார்க்க முடிஞ்சு. ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. மறக்காமல் லைக் போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் போட்டுருங்க மக்களே. ஃபஸ்ட்டு, ஈரோடு மகேஷ் மற்றும் அர்ச்சனா ஒன்றா தான் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆன உடனே எல்லாரையும் பார்த்துட்டு உடனே சவுண்டு, உன் வாய்ஸை விட ரொம்ப ஃபேமஸான வாய்ஸ் யார் தெரியுமா? ஜாக்லினோட வாய்ஸ். நீ கலக்க போவது யாரெல்லாம் போய் பார்த்துருந்தா ஜாக்லினோட வாய்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. அங்கே ஹைலைட் ஆயிடுச்சு ஜாக்லின். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அங்காளி பங்காளி சண்டை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி அர்ச்சனா அந்த அங்காளி பங்காளி ஓப்பனாக உடச்சு விட்டாங்க. நல்லா தாங்க இருக்கு. ஸோ எல்லாமே ப்ரிப்பேர்டாக வந்திருக்கீங்களா அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, அருணை கூப்பிட்டு போய் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. அருண் சூப்பர் ப்ரௌடாக இருக்கும் உன்னை நினச்சி. ஸோ 91 நாள் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிருக்க, என்கிட்ட பெட்டு கட்டினதை வின் பண்ணிருக்க போலியே. ஏன்னா அர்ச்சனா 83 நாள் இருந்திருக்காங்க, இவர் ஒரு 91 நாள் இருந்ததே ஒரு பெட்டு கட்டியிருக்காங்க போல. ஸோ அந்த இதில் வின் பண்ணிருக்க. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அருண், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துன்ற மாதிரி எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்டாங்க. நீ கஷ்டப்படும் போது உன் பக்கத்தில் இல்லையே, கூட இல்லையேன்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்தது அப்படின்ற மாதிரி எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் அருண் ஆறுதல் சொல்கிறார். அடுத்து அருணோட ஃபேமிலி கிரீன் சிக்னல். இப்போ அர்ச்சனாவோட அப்பா கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க வெளியே. இந்த கேம் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் புது பிகினிங் ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி இன்புட் கொடுக்குற அளவு கொடுத்துட்டாங்க. ஸோ அருணோட அர்ச்சனாவோட ஃபேமிலியுமே அருணுக்கு ஓகே சொல்கிற நிலைமையில தான் இருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. அதை தவிர்த்து 24 மணி நேரம் நான் பார்க்கக்கூடாது, இந்த ஷோவை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்றதால 24 மணி நேரம் எடுத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்குதா, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஒரு கேள்வி, உள்ளே இருக்கிறது ஈஸியாக வெளியே இருக்கிறது ஈஸியாக அப்படின்னு கேட்கும்போது வெளியே இருக்கிறது தான் ஈஸி, உள்ளே இருக்கிறது தான் ஈஸி, வெளியே இருக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீபக் உன் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது, உனக்காக ஒட்டுமொத்த வீடே வந்தது, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. யாருமே ஒரு பர்த்டேக்காக இப்படிலாம் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்கன்றதை சொன்னாங்க. கரெக்டு தாங்க. பர்த்டே செலிப்ரேட் மட்டுமா, வீக்கெண்ட் எபிசோட்லேயே ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு அந்த இடம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களை பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஆனந்தியெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்களாமே. ஆனந்தி மீட் பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா ஒரு 4 மணி நேரம் பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபக் அண்ணா கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்ற மாதிரி தீபக் கிட்டேயும் வந்து தேங்க்ஸ் சொல்லி, இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லைண்ணா, அதை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு வந்து பண்ண விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, சூப்பராக இருந்துச்சு அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க. இந்த சீசன் வந்து டாக்ஸிசிட்டி ரொம்பவே கம்மின்ற மாதிரி ஒட்டுமொத்த வீட்டு முன்னாரும் இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் அருண் அந்த இடத்துக்கு போனால் அது ரொம்ப லக்கியாக இருக்கும், டாக்ஸிசிட்டி இருக்காது, போட்டி பொறாமலாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. சரி நம்பிடுறோம் அர்ச்சனா சிஸ்டர், நம்பிடுறோம். டாக்ஸிசிட்டி போட்டி பொறாமலாம் இருக்காது, அதை நாங்கள் நம்பணும் தானே, நம்பிடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஈரோடு மகேஷ் லிவிங் ஏரியாவில் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. இவங்க 2 பேர் வந்து இவங்க தனியாக போய் பேசுகிற ஆர்வத்தில் தான் இருக்காங்களே தவிர்த்து அந்த டிஸ்கஷனை கவனிக்கிறதுக்கே இல்லை. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போயிடலான்ற மாதிரி 2 பேரும் தனியாக போயிட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மகேஷோட அட்வைஸ் இருக்கும்ல, அதில் வந்து சௌந்தர்யாவுக்கு 2 விஷயம், உங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம், அது சூப்பராக அமைஞ்சிருக்குமா அவனுக்கு, சூப்பர், வேற மாதிரி ஆள் செமையாக நடந்திருக்குன்ற மாதிரி அவங்கள பாராட்டிட்டு, ஜெஃப்ரி மாதிரி ஆளுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நல்ல பிளாட்ஃபார்ம், இதன் மூலியமா அவனை மாதிரி இருக்கிற நிறைய பீப்புள்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும், அடுத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேரும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து ஜென்ரல் அட்வைஸில் ஒன்று முடிச்சார் பாருங்க, இங்கே எல்லா திங்ஸுமே வந்து இண்டிவிஜுவாலிட்டி முக்கியம், டாஸ்க் முக்கியம், ப்ரெசன்ஸ் முக்கியம், எல்லாமே முக்கியம். ஆனால் ஒரு டாப்பிக்கே பேசும்போது பூசி முழுகுறீங்க பார்த்தீங்களா, அதை கேட்கும் போதே நமக்கு டயர்ட் ஆகிடுது, ஒரு மாதிரி ஆகுதுங்க, அது மட்டும்தான் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதில் எல்லாரை பற்றியும் நமக்கு சொல்லிகிட்டே வந்திருக்காரு, பட் நம்ம காட்டின விஷுவல்ஸ் கம்மி. அப்போ வந்து என்னென்னா ஜாக்லின் சஸ்டெயின் பண்ணுறதே கஷ்டம்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்து ஜாக்லின் சஸ்டெயின் பண்ண விதெல்லாம் வேற மாதிரி. ராணுவம் வந்து பல ஸ்ட்ரகிளை தாண்டி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ ராணுவ கூட பல பேருக்கு தெரிஞ்ச பையனை தான் மக்களை இருந்திருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்து அவன் மொழியோட மொழியில தான் வாழ்கிறான் அப்படின்ற மாதிரி முத்துக்குமாராக இருக்கட்டும். ஸோ இவங்க மஞ்சரி வந்து தனியாக போராடி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சரின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தார். அடுத்து அருண் போயிட்டு அர்ச்சனா கிட்ட நான் காசிப் பண்ணல, மாற்றி பேசலை, அடுத்து உங்களை புட் டவுன் பண்ணலன்றதெல்லாம் சொல்கிறாரு. இதில் 24/7 பார்த்துருந்தா இவர் எல்லாம் பண்ணது தெரிஞ்சிருக்கும். 1 hour எபிசோடில் நல்லதாக போர்ட்ரே பண்ணதால இவர் என்ன சொல்கிறது நம்பணுமா? நம்ம அருண் அவர்களே நீங்கள் சொல்கிற பின்னாடி பேசல, அதை நாங்கள் பார்க்கல. ஒருத்தனுக்கு எதிராக நீங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் திருப்பல, அதையும் நாங்கள் பார்க்கல, அப்படித்தானே? ஏன் சார் ஒரு 24/7 இருக்குதுன்னு மறந்துட்டீங்களா இல்லையா? உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லாமா அதுன்ட்டு அர்ச்சனா ஆமான்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே,
அப்போ அர்ச்சனா சொல்கிறாங்க, இந்த ஷோவோட ஃபார்மேட்டே அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து வெளியே இருக்கிற குற்றத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். வெளியே இருக்கவங்க யாரும் வெளியே போனால் நம்ம அப்போல்லாம் சொல்லிகிட்டே இருக்க போகிறதில்ல. இதுதான் டாஸ்க்கு. இங்கே வந்து நீங்கள் குட் பீப்புளாக இருக்கணும்னு நினச்சில, ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களையும் கத்தி குத்து வரும், அதுக்கேற்ற மாதிரி இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பல விஷயங்கள் டாஸ்கில் நடந்த எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. செங்கல் டாஸ்கில் வந்து இது பண்ணுது இதுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விபி, அதுக்கப்புறம் ஸ்கூல் டாஸ்க்குன்ற மாதிரி நீங்கள் பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டதுக்கப்புறம் அருண் சொல்கிறார், ஸோ இந்த ஷோவை நான் கடைசி வரையும் போவேன், ஃபைனல் வரையும் நான் போயிட்டு என்னோட எஃபெக்ட்ஸை முழுக்க போயிட்டு இந்த ஷோ வரையும் எண்ட் ஆகிற வரையும் நான் முயற்சி கொடுக்குறேன், கடைசி வரையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அர்ச்சனாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி அதை சொல்லி கொடுத்துறாரு. அர்ச்சனா நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து கான்ஃபிடென்ட்டை பிரேக் ஆகாத, நீ நம்பிக்கையாக இருந்து விளையாடு, இப்போ இருக்கிற அருண் நல்லா இருக்கான், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி விளையாடுங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அர்ச்சனா உள்ள வந்து ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் மஞ்சுரி வந்து இதில் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க, ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்காங்க இந்த இதுக்கு அப்படின்ற மாதிரி மஞ்சரிக்கு ஒரு பாராட்டுகள். அடுத்து கியூட்டி பை சௌந்தர்யா, அவங்க என்ன பண்ணாலும் வெறுக்கவே முடியாத ஒரு ஆளாக இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாரும் ரெகுலராக வந்து சொல்கிறதில்ல, அது ஒரு பக்கம் சௌந்தர்யா கிட்ட இருக்கு நிறையவே அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து ஜாக்லின், நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் தான், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்கள் பயங்கர ட்ரூவாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆகிறேன், குறிப்பாக அந்த கோவா கேங் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் உங்களோட பாசிட்டிவ் அதுதான், ஃப்ரெண்ட்ஷிப் தான் உன்னோட வீக்னஸ்ஸு, இது பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது, அதை பார்த்து புரிஞ்சுக்கன்ற மாதிரி ஜாக்லினுக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. அடுத்து ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக கேம் விளையாடுறாங்க, நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்கன்னு தெரியுது, அவன் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரூட்டில் போயிட்டு வேறு மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்கான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்த மாதிரி தான் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியுது, அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக போனால் அவன் வேறு மாதிரி ஒன்று பண்ணணும்னு தெரிஞ்சு தான் முழுக்க டிராவல் பண்றான், அதை நீங்க ஒன்று பண்ணுங்க, பட் அவன் என்டர்டெயின்மெண்ட்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஏற்றி விட்டாச்சு ராணவ. அடுத்து அன்ஷிதா, ரியலி கேரிங் பர்சன், உங்களுக்கு லவ் வேணும், அந்த அன்புக்காக நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க, ஸோ வெளியே போனால் உங்களுக்கு வெரி வெரி லவ்வபிள் பர்சன் கிடைப்பாங்க, அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நடக்கும், நான் ப்ரே பண்ணுறேன்ற மாதிரி அர்ச்சனா அன்ஷிதாக்கு சொல்லியாச்சு. அடுத்து ராயன், உங்களோட ஸ்பாட் அனலைசேஷன் வேற மாதிரி இருக்குது, பிளாஸ்டாக இருக்குது, ஆனால் என்ன அதை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் மட்டும் வச்சு யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், அதை நீ மட்டும் பண்ணியிருந்தேன்னா நல்லா இருக்கும்ன்றதை ஓப்பனாக உடச்சிட்டாங்க. உடனே அருண், பார்த்தியா அர்ச்சனா தான் சீக்கிரட்லாம் சொல்கிறான், எப்போ ஆல்ரெடி ஃபேமிலிலாம் சொல்லிட்டாங்கப்பா, நீ வேற கம்முன்னு இருப்பா. அடுத்து முத்துக்குமார், ஹியூமர் சென்ஸ்லாம் வேற மாதிரி இருந்ததுங்க, முத்தோட ஹியூமர் சென்ஸ்லாம், அதுலேயும் வீக்கெண்டில் வந்து ஒரு கண்டென்ட்டை எடுத்து அங்கே டெலிவரி பண்ணும்போது ஒரு ஹியூமர் சென்ஸை போட்டு டெலிவரி பண்ணுற விதம் இருக்குது, எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, வேற மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க, அதில் பயங்கரமாக பண்ணுறீங்க முத்து அப்படின்ற மாதிரி முத்துவை பாராட்டியாச்சு. அடுத்து இவங்க பவித்ரா, ட்ரெய்லர் மேடு ஃப்ரெண்டு, அவங்க மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு லைவுக்கு தேவை, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்கன்றது அவங்க. அடுத்து தீபக், உங்கள் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குண்ணா, இந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நீங்கள் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுறீங்க, கண்டஸ்டன்ஸை இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுலாம் யாருக்குமே வராது இந்த பிக் பாஸில், அதை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, அது மட்டும் என்னால் நல்லா பார்க்க முடிஞ்சுது அப்படின்ற டிஸ்கஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.